இது உங்கள் கிராக்கர் தேசிய அகாடமி டிஎன்பிசியில் அகத்திணை புறத்திணை சார்ந்த கேள்விகள் வந்து கட்டாயமாக கேட்பாங்க. ஸோ அகத்திணையில் மொத்தம் நம்ம ஜென்ரலாக பார்த்தா 5 அகத்திணை இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புறத்திணையில் ஜென்ரலாக பார்த்தா 12 புறத்திணை இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் அவர் குறிப்பிட்ட அகத்திணை புறத்திணை, ஸோ அகத்திணைக்கு எதிரான புறத்திணைன்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அவர் குறிப்பிட்ட அகத்திணை வந்து பார்த்திங்கன்னா 7, அதே மாதிரி புறத்திணை 7. ஸோ அகத்திணைக்கு எதிரான புறத்திணை அவர் வந்து குறிப்பிட்டிருப்பா அப்படி. ஸோ அது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி இருக்குது. ஸோ குறிஞ்சி தான் நிலத்தில் ஃபஸ்ட்டு. ஸோ அகத்திணையில் ஃபஸ்ட்டு குறிஞ்சி, அதே மாதிரி புறத்திணையில் ஃபஸ்ட்டு வந்து வெச்சி தான் நமக்கு தெரியும். ஸோ வெச்சி இது ஈஸியாக வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் முல்லை வஞ்சி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மு வரதராசில் அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முல்லை வஞ்சி. அடுத்து மருதம் உளிங்கை அப்படின்னா ஸோ மாவு ஞாபகம் வச்சுங்க. மாவு இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளோர், மாவு ஞாபகம் வச்சுங்க. ஸோ மருதம் உளிங்கை. அடுத்து நெய்தல். ஸோ நெய்தல் என்னது, தண்ணி. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை குளிச்சுட்டு நம்ம தோட்டா முட்டை நமக்கு வந்து தும்பல் வரும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெய்தல் தும்பை. அடுத்து பாலை. ஸோ பாலை நிலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா போர் நடக்கும் நமக்கு தெரியும். ஸோ பாலையில் புண்ணத்தில் போரில் ஜெயிக்கிறவங்களுக்கு வாகை சுடுவாங்க ஞாபகம் வச்சுங்க. ஸோ பாலை வாகை. அடுத்து கைக்கிளை அப்படின்னா பாடான் திணை. ஸோ கைக்கிளைனா பாடான் திணை பற்றி சொல்லுங்கள். பாடான் திணைனா ஒரு நல்ல ஒரு ஆண்மகள் 100 யானை வென்ற ஆண்மகனை பற்றி பாடுறதுக்காக வந்து ஒரு பாடான் திணை. ஸோ சிறந்த வீரர்களை வந்து பார்த்திங்கன்னா பாடுவதற்கு தகுதியுடைய ஆண்மகனை பற்றி பாடுவது தான் பாடான் திணை. ஸோ என்னை பற்றி நீ பாடுன்னு சொல்லிட்டு கையில் காசு கொடுத்து பாட சொல்கிறான்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ கைக்கிளை அப்படின்னா பாடான் திணை. அடுத்து பெருந்திணை காஞ்சி, ஈஸி. ஸோ பெருசாகுது காஞ்சின்னு சொல்லி ஞாபகம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட். இது வந்து குரூப் 4ல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணினாலும் குரூப் 2ல் கட்டாயமாக இது கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.